ஊழியங்களெல்லாம் தேவனை நீங்கள் தேவன் பால் உங்கள் கவனத்தை திருப்பத்துக்கு தான் ஊழியங்களை கர்த்தர் எழுப்புகிறார். என்ன ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்புகிறார். இப்போ என்னென்னா தேவனை பார்க்கறத விட்டுட்டு ஊழியங்களையும் நான் அந்த ஊழியத்துக்கு போனால் எனக்கு சரியாயிடும், இந்த ஊழியத்துக்கு போனால் சரியாயிடும், இந்த ஊழியக்காரனை போய் பார்த்தா சரியாயிடும். ஐயா எல்லாம் உண்மை தான். உன்னை தேடி தேவதூதன் வந்து கொண்டிருக்கிறார். உன்னை தேடி கர்த்தருடைய சேனை வருது. தனியாக எக்ஸாம் வச்சு பார்த்தா தான் தெரியும். கும்பலாக அல்லேலூயா சொல்லுனா என்னென்ன சொல்கிறீங்களோ தெரில. எத்தனை பேர் சொல்கிறீங்கன்னு யாருக்கு தெரியும்? கையும் அல்லேலூயா அந்த மாதிரி வாயு அசையும், சத்தம் வராது. இன்னும் ஸ்தோத்திரன்றதே தமிழில் நிறைய பேருக்கு உச்சரிக்க வரமாட்டேங்குது. வேதனையாக சொல்கிறேன். தோத்திரம் வாழ்க்கை. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல தெளிவாக பேசுகிறேன். தமிழ் பேசுறது கூட சொல்ல தர முடியும். என்ன தான் நம்ம நாகரிகம் வந்துச்சுனாலும். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்? விசுவாசிக்கிறது வேற, விசுவாசி எப்படியெல்லாம் சித்தரடிக்கப்படுகிறதுன்னு சொல்ல வரேன் நான். அந்த ஊழியக்காரன், இந்த ஊழியக்காரி, என்ன விமர்சனக்காரர்களும் ஒரு புறம் இருந்தாலும் இந்த விசுவாசிகள் இடத்துல பெரிய பிரச்சனைகள் இருக்குது. அந்த ஊழியக்காரர், அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் இல்லை. கர்த்தர் மேலே இருக்கிற விசுவாசம் நம்பப்படி உறுதியும் காணப்பட நிச்சயமாக இருக்கும். அது சாத்தியமே கிடையாது ஐயா, சாத்தியமே கிடையாது. அதுதான் விசுவாசம். அவருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறது கர்த்தராலே வர்றோம். உங்கள் டைவர்ஷன் எதுலேயும் இருக்கக்கூடாது. தேவ சமூகம், தேவ சபை, தேவ மனுஷன், தேவனுடைய ஜனங்க, தேவனுடைய ஐக்கியம், இப்படி தான் இருக்கணும். இங்கெல்லாம் டைவர்ஷன்லாம் இருந்துச்சுன்னா நீங்களாச்சு கர்த்தராச்சு நான் எதுவும் சொல்ல. ஏன் அவங்களால அது கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. டீவியேட்டட், டிஸ்ட்ராக்டட், டைவர்ட்டட், திசை திரும்பிச்சு. ஊழியங்களை கர்த்தர் எழுப்பினது எதுக்கு? ரட்சிக்கப்படாத ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவதுக்கு. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை சபைக்குள்ளே கர்த்தர் சேர்க்கிறார். இது சபைக்குள்ளே வந்தது மறுபடியும் போகுது பேக் டு பேசிக்கு. எப்போ ரட்சிக்கப்படாததுக்கு முன்னே எங்கெல்லாம் போச்சோ இயேசு வரியா இங்கே மறுபடியும் போகுது. நன்றி விசுவாசமாக போகுதுன்னு இல்லை, இதுக்கு பெற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு நிலைத்திருக்க முடியாமல் மறுபடியும் கிருபைக்குள்ளே போகுது. கிருபையிலேருந்து சத்தியத்துக்குள்ளே கர்த்தர் ப்ரொமோட் பண்ணிட்டாரு. இல்லை மறுபடியும் நான் இங்கே தான் போகிறேன். அந்த ஊழியக்காரன் எனக்கு இப்படி ஜெபம் பண்ணான், அந்த ஊழியத்தில் எனக்கு இப்படி ஆட்டுறாங்க தேட்டுனாங்க, எல்லாம் கரெக்டியா. இப்போ நீ வளர்ந்து வந்திருக்கிற, பால் உண்ணுகிற குழந்தை இல்லை, பலமான ஆகாரம் உண்ணுகிற குழந்தையாயிட்ட. இப்போ நீ விசுவாசா தான் உனக்கு சோறு, விசுவாசா தான் உனக்கு பிள்ளை. நீ விசுவாசா தான் உன் காரியம் வாய்க்கும். உன் விசுவாசம் வர வரைக்கும் கர்த்தர் விட மாட்டார் உங்களை.